தமிழக நண்பர்களுக்கும் வணக்கம். பாலாவுடைய இயக்கத்துல அருண் விஜய் அவர்கள் நடித்த வணங்கான் இந்த திரைப்படம் வெளியாயிருக்கு. இந்த படத்தோட கதை காது கேட்காத வாய் பேச முடியாத மாற்றுத்திறன ஹீரோ அருண் விஜய் அவர்கள். அவர் கன்னியாகுமரியில கிடைச்ச வேலை செஞ்சுக்கிட்டு வாழ்க்கையை வாழ்ந்துட்டு இருக்கிறாரு. அதே மாதிரி தங்கச்சின் மீது பேரன்பும் கண்ணுக்கு எதிர்க்க ஒரு தப்பு நடக்குது அப்படின்னா அது பெருங்கோவத்தோட தட்டி கேட்கக்கூடிய ஒரு நபர். சோ அதனால என்ன ஆகுது அப்படின்னா அவர் இந்த மாதிரி அடிக்கடி பிரச்சனை போறதுனால அவருக்கு தனிப்பட்ட முறையில் நிறைய பிரச்சனை வருது அப்படின்னு முடிவு பண்ணி பார்வையற்ற பெண்கள் விடுதிக்கு அவர் வேலைக்கு அனுப்புறாங்க. அந்த பார்வையற்ற பெண்கள் விடுதியில அங்க இருக்கக்கூடிய வார்டனால அநீதி நடக்குது. அதை கோவம் எடுத்து அங்க இருக்கக்கூடிய 2 பேரை அருண் விஜய் அவர்கள் கொண்டுறாரு கொடூரமான முறையில. அதுக்கப்புறம் நான் தான் கொலை பண்ணேன் அப்படின்னு ஸ்டேஷன்ல போய் ஆஜராகிறாரு. ஏன் கொன்னீங்க அப்படின்னு கேட்டதுக்கு மட்டும் பதிலே சொல்லாம அதுக்கான காரணத்தை எல்லாம் சொல்லவே முடியாது அப்படின்னு சொல்லி இவரு கோர்ட்ல ஆஜராகிறாரு. சோ அதுக்கப்புறம் என்னாச்சு, இவரோட லைஃப் எப்படி மாறிச்சு, இவரை சுத்தி இருக்கிறவங்களுக்கு இவரால் என்ன பிரச்சனைகள் வந்தது, இதையெல்லாம் எப்படி சமாளிச்சு அவர் வெளியே வந்தாரு அப்படின்றதா இந்த வணங்கான் திரைப்படத்தோட கதை. அட்லா பாலா அவர்கள் வர்மா அப்படின்ற ஒரு ரீமேக் திரைப்படத்தை தவிர்த்து 2018 அவரோட நாச்சா திரைப்படம் வந்துச்சு. அதுக்கப்புறம் பல வருஷம் கழிச்சு இந்த வணங்கான் திரைப்படம் வருது இல்லையா. சோ இப்படி பல வருஷம் கழிச்சு வரக்கூடிய இந்த திரைப்படமானது ஏதாவது கொஞ்சம் வித்தியாசமான ஒரு கதைகளும் வித்தியாசமான ஒரு காட்சி அமைப்போட வரும் அப்படின்னு நினைச்சு நம்ம திரைப்படத்துக்கு போனோம் அப்படின்னா அப்படி எதுவுமே இல்லாம பாலாவுடைய முந்தைய திரைப்படங்கள் ஞாபகப்படுத்துற அளவுக்கு அதே வழக்கமான கதைக்களம், அதே வழக்கமான காட்சிகள், அதே வழக்கமான அந்த கதை மாந்தர்கள் மாதிரி அவரோட முந்தைய திரைப்படங்களை ஞாபகப்படுத்துற அளவுக்கு தான் இந்த வணங்கான் திரைப்படமே இருக்கு. படத்துல வர கதாபாத்திரங்கள் எல்லாமே பாத்தீங்கன்னா தனித்துவமா இருக்கு. முக்கியமா எல்லாருமே நல்லா நடிச்சிருக்காங்க. ஆனா அதுவே ஒரு கட்டத்துல பாத்தீங்கன்னா கொஞ்சம் ஓவர் டோஸ் ஆன மாதிரி ஒரு ஃபீல். முக்கியமா கதாநாயகி ஃபர்ஸ்ட் ஹாஃப்ல பாத்தீங்கன்னா அவங்க ஒரு சில காட்சிகள் வராங்க. அந்த காட்சியெல்லாம் பாத்தீங்கன்னா அவங்க ரொம்ப ஓவரா நடிக்கிறாங்களோ அப்படின்ற ஒரு ஃபீலை கொடுத்துறாங்க. அதே மாதிரி அருண் விஜயோட தங்கச்சி ரோல் ஆரம்பத்தில் நல்லா இருந்தாலும் செகண்ட் ஹாஃப் முழுக்க பாத்தீங்கன்னா அழுதுகிட்டே வர ஒரு ஃபீல் இருக்கு. ஸோ அதெல்லாம் இன்னும் கொஞ்சம் கம்மி பண்ணிடலாம். அதாவது நடிக்கிறன்ற பேர்ல ஓவர் ஆக்டிங் பண்ண ஒரு ஃபீல் இந்த திரைப்படத்துல கொஞ்சம் இருக்கு. ஆனா அருண் விஜய் அவர்கள் பாலாவோட திரைப்படத்துல வர ஒரு கதாநாயகன் எப்படி இருப்பாரோ அதே மாதிரி ரொம்பவே நல்லா நடிச்சிருக்கிறாரு. முக்கியமா அவருக்கு காது கேட்காது வாய் பேச முடியாதுன்றதுனால சைகை மொழியில் அவர் பேசக்கூடிய நிறைய வசனங்கள், அதுலயும் கோவப்பட்டு ஆக்ரோஷமாகவும் ஒரு சில இடங்கள்ல உங்களால ஒன்றும் கொடுக்க முடியாது நக்கலாவும் பேசுவாரு. ஸோ அந்த காட்சியெல்லாம் பாத்தீங்கன்னா ரொம்பவே நல்லா நடிச்சிருந்தாரு அருண் விஜய் அவர்கள். ஆனா எமோஷனல் மட்டும் இன்னும் கொஞ்சம் அவருக்கு வரல. பட் அவரோட ஆக்டிங் அப்படின்றது ரொம்பவே சூப்பரா இருந்தது. முக்கியமா மிஷ்கின் அவர்கள் அவர் பாத்தீங்கன்னா மொத்தமே 3 சீன் தான் வராரு. அந்த 3 சீன்லயும் ஒரு சூப்பர் பெர்ஃபார்மன்ஸ், ரொம்ப யதார்த்தமான அவ்வளவு இயல்பான ஒரு நடிப்பை கொடுத்தாரு மிஷ்கின் அவர்கள். ஒரு வயசானவர் மேல ஒரு சின்ன குழந்தை வச்சு ஒரு போக்சோ சட்டம் போலியா கொடுப்பாங்க. அதை ஹேண்டில் பண்ற அந்த ஒரு காட்சி, அவர் ஜட்ஜா வந்திருப்பாரு. அந்த சீனை ஹேண்டில் பண்ற விதமே அவ்வளவு அருமையா இருந்தது. அவர் வர அந்த 3 சீனும் பிரமாதமா இருந்து சரியான ஒரு ஆக்டிங், ரொம்பவே நல்லா இருந்தது. அந்த ஒரு சீக்வன்ஸ் பெண்களுக்கு எதிராக நடக்கக்கூடிய குற்றங்களை காட்டக்கூடிய ஒரு திரைப்படத்துல பெண்களும் அந்த சட்டங்களை எப்படி தவறா பயன்படுத்துறாங்க அப்படின்ற காமிச்ச அந்த ஒரு காட்சின்றது ரொம்பவே ஒரு பாராட்டக்கூடிய ஒரு விஷயம், ரொம்பவே நல்லா எடுத்திருந்தாங்க. அடுத்து சமுத்திரக்கனி சார், அவர் வழக்கமான ஒரு போலீஸா அவரோட கதாபாத்திரத்தை ரொம்பவே நல்லா பண்ணியிருந்தாரு. முக்கியமா இந்த படத்தோட கிளைமேக்ஸ், கிளைமேக்ஸ் அப்படி ஒரு கிளைமேக்ஸ் வைக்க வேண்டிய அவசியமே இல்லை. ஏன்னா அதுக்கு முன்னாடி ஒரு கிளைமேக்ஸ் ஒன்று இருக்கு. அதான் ஜெயில இருந்து அவர் விடுதலை பண்றாங்களா இல்லையான்ற ஒரு கிளைமேக்ஸ். ஸோ அது பண்ணும்போது அந்த படம் அந்த இடத்துல முடிஞ்சு போச்சு. ஆனா அதையும் தாண்டி பாலா அவர்கள் இன்னொரு கிளைமேக்ஸ் ஒன்று வைக்கிறாங்க. ஸோ அந்த கிளைமேக்ஸ் பாத்தீங்கன்னா இல்ல நான் யாரும் சும்மா அதை எப்படி சொல்றது சந்தோஷமான அனுப்ப மாட்டேன், உங்களோட மனசை ஒரு மாதிரி கலங்கடிச்சா அனுப்புவேன், உங்களை கஷ்டப்பட்டு தான் அனுப்புவேன் அப்படின்ற மாதிரி அந்த கிளைமேக்ஸ் வலுக்கட்டாம வச்சா மாதிரியா இருந்து அதை கொஞ்சம் மாத்தி இருந்துக்கலாம், இல்ல தவிர்த்து இருந்திருக்கலாம். பாலா அவர்களின் திரைப்படத்தின் மூலியமா மக்களுக்கு சொல்ல வந்த கருத்து அப்படின்றது ரொம்ப முக்கியமான கருத்து, ரொம்ப தேவையும் கூட. பட் அது இன்னும் கொஞ்சம் அழுத்தமா சொல்லியிருந்திருக்கலாம். ஒரு சட்ட ரீதியாகவும் சரி, சமுதாய ரீதியாகவும் சரி, இன்னும் கொஞ்சம் நல்லாவே அழுத்தமா சொல்லியிருந்திருக்கலாம். அந்த குற்றத்தை இல்ல வெளி உலகத்துக்கு தெரிஞ்ச அசிங்கமாடும் அப்படின்னு சொல்லி மறைச்சது அப்படின்றது எனக்கு தெரிஞ்சு அதெல்லாம் அவர் அவாய்ட் பண்ணிருக்கலாம். ஏன்னா இல்ல அது வெளி உலகத்துக்கு தெரியப்படுத்தி அவங்க எல்லாரும் இந்த மாதிரி நாட்கள் இருக்கிறாங்க அப்படின்ற மாதிரி வெளி உலகத்துக்கு தெரியப்படுத்தினாதான் இந்த மாதிரியான தவறுகள் திரும்பி நடக்காம இருக்கும். சோ அதை மறைச்சு கொண்டு போனதுன்றது எனக்கு தெரிஞ்ச மாத்தி இருந்திருக்கலாம். இந்த படம் பார்த்து முடிச்சதுக்கு அப்புறம் ஒரு முழு திரைப்படத்தை பார்த்த திருப்தி கண்டிப்பா கிடைக்கல அப்படின்னு தான் சொல்லணும். ஏன்னா இந்த படம் பார்க்கும்போது ஒரு டாக்குமெண்ட்ரி ஃபிலிம், ஒரு ஷார்ட் ஃபிலிம் மாதிரி தான் ஒரு ஃபீல் ஆச்சு தவிர ஒரு முழு திரைப்பட வடிவமா இந்த வணங்கான் திரைப்படம் இல்ல.